உள்ளவா யாருங்க சார்? இங்க அஞ்சலின்னு. அஞ்சலி உள்ளதான் இருக்கா? அஞ்சலி அஞ்சலி கிடைச்சிருச்சு சார். என்ஜாய் பண்ணு. என்னடா சாக்கடை அடப்புல மாட்டின பெருச்சாலி மாதிரியே இருக்கு. இதுவாடா அஞ்சலி? ஐயோ இவங்க இல்ல சார். முழு பேரு அஞ்சலி தேவி. நான் ஷார்ட்டா ஸ்வீட்டா. அது என்ன ஸ்வீட் பீடாவா? ஷார்ட்டா ஸ்வீட்டா பீரிங்க முக்கா கொரியர் வண்டியை தந்து குறவெல்லே இது சாவடிச்சிருவேன். வண்டி இருங்க சார். எங்க இந்த அட்ரஸ்லயே வேற யாராவது ஒல்லியா செவப்பா அஞ்சலின்னு? ஓ அந்த அஞ்சலியா? அவன் இங்கதான் மாறி போர்ஷன்ல கொடுத்துட்டு இருந்தா. ஒரு 10 நாளைக்கு முன்னாடிதான் காலி பண்ணிட்டு போயிட்டா. இவ்வளவு பெரிய ஊர்ல அஞ்சலியை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒன்னும் கவலைப்படாத. அவகிட்ட சுட்ட போன் விட்டு தானே இருக்கு. போன் எடுத்து கூட அந்த நம்பருக்குலாம் போன் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு நைட்டுக்கு சரக்கு அடிக்க நாம என்ன பண்றது? ஐ கண்ணமட்டிக்கார காசு வச்சிருக்கானு பாப்போம். செல்போனு இந்த மாடலுக்கு 2 புல்லு தரும். வெற்றி ஒரு பேனா பேப்பர் எடுத்துக்கா. பேனா பேப்பர் எதுக்கு? சீட்டு விளையாட போறோமா? இல்லண்ணே, அஞ்சலியை கண்டுபிடிக்கிறதுக்கு சார் ஐடியா தரேன்னாரு. இதுக்குதான் ஒரு விமலகாசம் வேணும்ன்றது. இப்போ அஞ்சலியோட போன் வெட்டிட்டு இருக்குல்ல, அதுல இருக்க நம்பர்லாம் எடுத்து நம்ம டயல் பண்ணா அந்த போன் அட்ரஸ் தெரிஞ்சிடும். நீ போய் செல் எடுத்துட்டு வா. அது கிடைக்காது விமல்ஸ். ஏண்டா நக்கல்? அத வித்துதான் இந்த சரக்கெல்லாம் வாங்குனேன். தூங்கிட்டு ஒரு வாயில கைய விட்டு சொத்த போல திருடுவான். நீ பேக்ல செல்ல வச்சா திருடாம இருப்பானா? வேற எப்படியாச்சும் கண்டுபிடிக்க முடியாது சார். இருங்கடா, நானா ஜேம்ஸ் பாண்டா கண்டுபிடினா ஏண்டா கடாய் வாயா எடுத்துன்னு போய் எந்த கடையில வித்த? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வெளியூருக்காரன் ஒருத்தனுக்கு வித்துக்க. வாய மூடு. ரெட்டி గారు, நான் குவாரிய விலைக்கு பேசிட்டேன். நீ வில்லங்க பண்ணாம விலைக்கு போயிட்டே இரு. நீ விலை தான் பேசியிருக்க. நான் அட்வான்ஸே கொடுத்துருக்கேன் எசக்கி. அதை தான் திருப்பி கொடுக்க சொல்லிட்டேனே. நான் அட்வான்ஸை திருப்பி வாங்குறதா இல்ல. நான் அந்த குவாரிய வாங்காம விட மாட்டேன். நான் விட்டு கொடுக்கறதா இல்ல. நான் விட்டு போறதா இல்ல. சிரிக்காத 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 ரெட்டி, செத்துடுவேன். இந்த இசக்கி வந்தா யம வந்த மாதிரி. Oh my God, police encounter. விடாதீங்க, ரவுண்ட் அப் பண்ணுங்க. Run, 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 run. வண்டி எடு. சாவி எங்கடா? சாய் மிஸ் ஆயிடுச்சுனே. ஏய், வண்டில சாவி எடு. எடா. சார் வண்டி எடுத்து போறான். carry on. திருட்டு நாய, எவன் வண்டி எவனா எடுத்துட்டு போறது? பட்ட பகல வண்டி திருடிட்டு போவியா? இறங்கடா கீழ. சார், நீங்க வண்டி? டேய், அன்னைக்கு சைதாப்பேட்ல இறக்கி விட்டோமே, அவன் தான்டா அவன். என்ன தம்பி, இது உன் வண்டியா? ஆமா சார். அதே ரொம்ப அவசரமான வேலை, சொல்லாம எடுத்து வந்துட்டேன். ஐம் சாரி. இதோ பிடி. இல்ல பரவாயில்ல, வேணாம் சார். சரி, என்னவோ தெரியல, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிச்சிருக்கு. இதோ இது என் கார்டு. உனக்கு என்னைக்காவது இந்த வேலை வேணான்னு தோணி இன்னொரு வேலை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா யோசிக்காம என்கிட்ட வந்துரு. நான்
டேய் வாங்கடா. பொழப்பு ஓட்டுற வண்டி இல்ல, அதான் விரட்டிட்டே வந்திருக்கான். சார் தப்பா எடுத்துக்காதீங்க. அன்னைக்கு சைதாபேட்ல நடந்த கொலை சம்பந்தமா போலீஸ் என்ன விசாரிச்சாங்க. அப்பதான் நீங்க யாருன்னே எனக்கு தெரிஞ்சது. அப்படியே ஆடி போயிட்டேன். சாமி மறுபடியும் இவரை சந்திக்கவே கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு சந்திச்சிட்டேன். நீங்க வேற மாதிரி, நான் வேற மாதிரி. அதனால இது எனக்கு தேவைப்படாது. மன்னிச்சிருங்க. ஏய், எனக்கு என்னமோ நம்ம மறுபடியும் சந்திக்க போறோம்னு தோணுது. அண்ணே, நான் வெற்றி பேசுறேன். அந்த பொண்ணு பாத்துட்டியா? இல்லையே அண்ணே, நீங்க தான் சொந்தக்காரங்க வீட்டுல கேட்டு விசாரிச்சு சொல்றீங்களே. கேட்டேன்பா. அது வீடு மாறினதே தெரியாதம்ல. ஆனா இவளை இப்ப எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையா அண்ணே. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த அஞ்சலி பொண்ணே உன்னை தேடி வந்தாலும் வரும் பாரு. எவனோ மைண்ட் வாய்ஸ்ல இந்த பாட்டு பாடி ரொம்ப டிஸ்டர்ப். மைண்ட் வாய்ஸ் மண்டை இவன் தானா? டேய் சோறத கேட்டவனே போடா. ஏண்டா சாப்பா பார்சல்ல குத்துறானா, குனிஞ்சிருக்கும் பட்டாக்ஸ்ல குத்துறியே, அப்புறம் எப்பறம் பார்சல்லாம் கரெக்ட் அட்ரஸ்க்கு போய் சேரும்? டேய் மேனேஜராடா? அப்படி அதுகிட்ட எதை பார்த்து மாங்கின? சங்கு கழுத்து உடுக்க இட. செருப்பாலடி இப்ப கைய மடக்கு. என்னது சங்கு கழுத்து உடுக்க இடையா? எங்க அந்த உடம்புல அதெல்லாம் தனித்தனியா காட்டு பார்க்கலாம். அது மொத்தமா நடமாடுற ஒரு வாட்டர் டேங்க், அவ்வளவுதான். புரியுதா? எப்படியாவது என் லவ் சேர்த்து வைப்பா. ஓ மை காட். அஜித் விஜய் லவ்வுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண என்ன போய் கருமம் முடிச்ச கருகி போன இவன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றானே. போடா பாத்துக்கிறேன். போயிடு. எல்லா வேலையும் நான் செய்ய வேண்டியதா இருக்கு. என்ன பாட்டு மாறுது? ஆளே மாறுது. ஐயோ நான் இல்ல, என்ன விட்டுரு. ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஐயா. ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா, நீங்க நல்லா இருப்பீங்க. ஏதாவது உதவி பண்ணுங்கம்மா, நீங்க நல்லா இருப்பீங்கம்மா. அண்ணே காலையில வந்து போ வந்துட்டேன். ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஐயா. அம்மா! ஐயோ! ஐயோ, ரத்தம் வருதே. ஐயோ, ஆஸ்பத்திரிக்கு போறியா? என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. ஆட்டோக்காரர், யாராவது என் பிள்ளை உயிரை காப்பாத்துங்க. என்னமா என்ன தேடுற? இங்க ஒரு குழந்தைக்கு அடிபட்டுடுச்சு. அவங்க அம்மா கூட அழுதுட்டு இருந்தாங்க. இப்பதாமா ஒரு கொரியர் வண்டிக்காரன் தூக்கி போட்டு போறான். அதுவும் அந்த வண்டி தாமா. சீக்கிரம் போயிடலாமா? பக்கத்துல தான் ஆஸ்பத்திரி. பயப்படாதீங்கம்மா. என்ன நீ குழந்தை அடிபட்டுச்சு அதனால ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்த்தேன்ற. இங்க கரெக்டான டைம்க்கு பார்சல் டெலிவரி ஆனதால இங்க எவ்வளவு கன்ஃபியூஷன், எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? எங்கம்மா ஒரு குழந்தைக்கு அடிபட்டு இருக்கப்ப இதெல்லாம் பார்க்க முடியுமா? செஞ்ச தப்ப நியாயப்படுத்தி பேசாத. இங்க வேலை செய்ய வந்தியா இல்ல சேவை செய்ய வந்தியா? மனுஷனுக்கு மனுஷன் உதவி பண்றது தப்பாமா? ஓவரா பேசுற நீ. ஒரு வாரம் உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். என்ன சார் அந்த அம்மா சஸ்பெண்ட் ஏதோ கத்திக்கிட்டு இருக்கு. சஸ்பெண்ட்னா என்ன சார்? உன்னை சாயங்காலம் 6 மணிக்கு அவங்க வீட்டுக்கு சரகடி கூப்பிட்டுருக்காங்க, போயிட்டுனே. போங்க சார். பொம்பளைங்க கூட எல்லாம் எப்படி சார் தண்ணி அடிக்கிறது? அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை சார். ஓ அதை நீ கன்ஃபார்மே பண்ணிட்டியா? டேய் சஸ்பெண்ட்னா அந்த அம்மா உன்னை வேலையை விட்டு தூக்கிருச்சு. வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? ஏன் சார் ஒரு மனிதாபிமானத்தோட ஒருத்தன் உதவி பண்றது தப்பா சார்? ஏன் நீ தம் கட்டுற? சொல்ற இருக்கு, ரிலாக்ஸ் பண்ணு. என்ன பெரிய கலெக்டர் வேலை டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற? இங்க குப்பையை கொட்டுறதுக்கு கூரை மேல போய் குப்பரை படுத்து தூங்கலாம். போய் ரிலாக்ஸ் பண்ணு, போடா. நம்ம ஊர்ல எவனாச்சும் முன்னுக்கு கண்டு பேசினா எகிரி எகிரி அடிப்ப. ஆனா அந்த குண்டான உன்னை சஸ்பெண்ட் சொல்லியிருக்கா, சைலண்டா வந்திருக்க. எனக்கு அசிங்கமா இருக்குப்பா. டேய் நான் என்ன இந்த வேலைக்கா வந்தேன்? எதுக்கு வந்த? நான் வந்த வேலையே வேற. முதல்ல என் அஞ்சலியை தேடி கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் இது எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். என்ன விஷயம்? உங்க கொரியர் வேன் நம்பரா? ஆமா, அது இந்த ஆபீஸ்ல தான் ஓடுது. ஏன்? ஒரு அடிப்பட்ட குழந்தைய 1000 பேர் பார்த்துட்டு அலட்சியமா போனப்போ அந்த டிரைவர் மட்டும் அக்கறையோட அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனாரு. அதுக்காக அவர் பாராட்டணும்னு வந்தேன். நீங்க சொன்னீங்களோ டிரைவரே, அவனை வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? இது ஏன் ஆபீஸ் விவகாரம். இங்க நான் யார வேணா என்ன வேணா பண்ணுவேன். அதுக்காக நீ யாரு?
மீடியா பர்சன். ஓ அந்த டிரைவரை உடனே வெளியில சேர்க்கிறேன். மீடியா வரனா எனக்கு என்ன, ஆடியோ வரனா எனக்கு என்ன. இங்க சஸ்பெண்ட் பண்ணதுதான். உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்க போ. நீ செஞ்ச லூசுத்தனத்தை பத்தி ஊரே பேசும் பாரு. ஆமாங்க, இது நியாயமா அநியாயமா? இந்த மனிதநேயம் போற்றுவோம் நிகழ்ச்சிக்கு உங்க கருத்துக்கள் வேணும். உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கேளு அந்த மேனேஜர் என்ன மனுஷ பிறவியா இல்ல எருமாடா? அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க, அந்த மேனேஜர் அட்ரஸ் எல்லாம் பண்ணிடுறேன். சரியான காட்டு முறை எடுக்கிற மாதிரிலாம் இருக்கு. இவங்கலாம் இந்த பூமியில வந்து பிறக்கலைன்னு யார் அழுதா? இவங்கள மாதிரி மேனேஜர்ஸ் எல்லாம் நிக்க வச்சு சுடணும். அந்த மேனேஜர் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். நான் இதே டிராபிக்ல தள்ளி ஆட்டோல ஏறி சாவச்சிட்டு போயிட்டே இருப்பேன். மேடம், என்ன மலையே சரிஞ்சு போன மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு? கேட்டீங்களா? அன்னைக்கு எஃப்எம்ல வேலை செய்யற பொண்ணுன்னு தெரியாம ஏகத்தாளமா பேசி அனுப்பிச்சிட்டீங்க. இப்ப மொத்த மெட்ராஸை சேர்ந்து உங்க கொடும்பாவே எரிய ரெடி ஆயிட்டாங்க. மனிதநேயம் சிறந்ததுன்னு உங்க ஆனா இந்த நந்தனம் முத்துப்பாண்டி ரொம்ப நாளா ரொம்ப நன்றி. மேனேஜர் சஸ்பெண்ட் பண்ணது சரியா இல்ல ஏண்டா? மனிதநேயமிக்க அந்த டிரைவர் செஞ்சது? ரேடியோ நல்ல ப்ரோக்ராம் போயிட்டு இருக்க. சொல்லுங்க சார், உங்க கருத்து என்ன? நாம என்னன்னா போற போக்குல ஒரு உயிரை எடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். இவன் என்னன்னா உயிரை காப்பாத்துறது இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, இவனை போய் சஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு. அந்த ரேடியோ அம்மாக்கு ஒரு ஃபோன் போடு. ஹலோ நியூ எஃப்எம். சொல்லுங்க. அந்த மேனேஜர் செஞ்சது கரெக்டா, டிரைவர் செஞ்சது கரெக்டான ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குல்ல. முதல்ல உங்க பேர் என்ன, தொழில் பண்றீங்கன்னு சொல்லுங்க. என் பேர் இசக்கி. சைதாப்பேட் இசக்கி, கிரானைட் பிசினஸ் பண்றேன். ஹலோ சார், நீங்களா? தெருவுல ஒரு பிச்சைக்கார குழந்தைய அப்படியே விட்டு போகாம காப்பாத்திருக்கான்ல, அந்த மனிதனையும் தானே பெருசு. அந்த மேனேஜர் செஞ்சது பெரிய தப்பு. அந்த கம்பெனியோட பேரு, அந்த மேனேஜர் யாருன்னு சொல்லுங்க. நான் பேச வேண்டிய விதத்துல கேட்டீங்களா? பேச வேண்டிய விதத்துல பேசுறாங்க. அந்த பையனை உடனே வந்து வேலைக்கு சேர சொல்லுங்க. முக்கியமா அந்த கொரியர் மேனேஜருக்கு ரொம்ப இலகுன சுபாவம். உடனே வேலைக்கு சேர்த்துறாங்கன்னு அந்த எஃப்எம் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லுங்க. இந்தா சஸ்பெண்ட் முடிஞ்சு மறுபடியும் வேலைக்கு சேர்ற, திரும்பவும் குழந்தைய காப்பாத்துறேன், கிழவியை காப்பாத்துறேன், எம்ஜிஆர் வேலாம் பண்ணிட்டு இருக்காத. 4 பேருக்கு நல்லது பண்றது தப்பா சார்? 4 பேருக்கு நல்லது பண்ண நீனா நாயகன் கமலா? ஏன் தம் கட்டுற? சொல்ற இருக்கு, பாடி ரிலாக்ஸ் ஆவை. மறுபடியும் இந்த உறவு பாலம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சியுடன் உங்கள் இனிய தோழி கீர்த்தனா. டேய் பாரு நில்லு. இத ட்ரிப்ளிகனில கொஞ்சம் அர்ஜென்ட்டா டெலிவரி பண்ணுமா? பண்ணிடுறியா? ஓகே சார். ஓகேப்பா. வந்து சேர்ற எவ்வளவு உறவுகள் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாரையாவது நாம மிஸ் பண்ணிருப்போம். அவங்கள பத்தி எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அவங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா மறுபடியும் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. சார், உங்க பேர் என்னங்க? வெற்றிவேலுங்க. மிஸ்டர் வெற்றிவேல். வெற்றி. நீங்க யாரை மிஸ் பண்ணிட்டு தேடிட்டு இருக்கீங்க? என் காதலியை மிஸ் பண்ணிட்டேங்க. இன்ட்ரஸ்டிங். உங்க காதலி பேர் என்னங்க? அஞ்சலிங்க. சார், நீங்க உங்க காதலிய முதல்ல எங்க மீட் பண்ணீங்க? பழனிக்கு பக்கத்துல கந்தம்பட்டிங்க. அதான் என் ஊரு. அஞ்சலியை ஃபர்ஸ்டா பார்த்ததும் அங்கதான், லாஸ்டா பார்த்ததும் அங்கதான். மறுபடியும் அவளை எப்ப பாப்போன்னு துடிப்பா இருக்குங்க. அப்படி என்ன காதல் கேளு. சார், அப்படியே துடிக்கிற அளவுக்கு ஒரு காதல். எந்த பொண்ணும் என்ன இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணது இல்லைங்க. அஞ்சலி ரயில் ஏறி போனப்போ அந்த ரயிலோட என் மனசு சேர்ந்து போயிடுச்சுங்க. சரியா சாப்பிட மாட்டீங்களே? அதெல்லாம் நல்லா சாப்பிடுறேங்க, அப்பதானே தெம்பா தேட முடியும். சரியா தூங்க மாட்டீங்களே? இல்லைங்க, நல்லா தூங்குறேங்க, அப்பதானே கனவுலையாவது பார்க்க முடியும். வெரி குட் சார். நீங்க அவங்கள கண்டுபிடிச்சிருவீங்களா? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்க. தெருவா வீடு வீடா ஏறி இறங்கியாவது கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? நான் ஃபெதர் டச் கொரியர் கம்பெனி மெயின் ஆபீஸ்ல வேன் டிரைவரா இருக்கேங்க. கூடிய சீக்கிரம் நீங்க உங்க அஞ்சலியை மீட் பண்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். உங்க 2 பேருக்காகவும் இப்போ இந்த சாங் ஒளிபரப்பாக போகுது. கங்க்ராட்ஸ் அஞ்சலி. ஓ ஆளு நீ போய் பார்த்தா அதே கொரியர் கம்பெனில தான் வேலை பார்க்கறாரு. சரி, எப்ப போய் மீட் பண்ண போற? அதான் அவரே கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாருல்ல, கண்டுபிடிக்கிறாரான்னு பாப்போம். சார், யாரு? மேடமா? சொல்லுங்க மேடம். ஹாய் விமல்ஸ். ட்ரிவாண்ட்ரம் மெயில்ல அனுப்ப வேண்டிய பாண்டெல்லாம் அனுப்பிச்சாச்சா? திருவாண்டரமா? அனுப்பிடுறேன் மேடம். ஓ, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கான். டேய், திருவாண்டரம் அனுப்ப வேண்டிய பாண்ட் பேப்பர்ஸ்லாம் வச்சிருந்தேன், பாத்தீங்களா யாராவது? பாக்கலையே. டேய், நீ பாத்தியாடா? நான் பாக்கலையே. டேய், நீ பாத்தியா? பாக்கலையே. டேய், நீ பாத்தியா? நீ தான் ஏற்கனவே என்கிட்ட கேட்டியே. ஏன் இன்னொரு தடவை கேட்ட சொல்ல மாட்டியா? பாரு, இதுங்கெல்லாம் 65 வருஷமா வச்ச இடத்துல வச்சபடி அப்படியே இருக்குது. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வச்ச பேப்பர் மட்டும் எங்கடா போய்டும்? மியா மியான்னு கத்துனா பூனை, தண்ணி ஊத்தி வச்சா பானை, நீ தானே என் மனச கொள்ளையடிச்ச யானை. சூப்பர்ப்பா. இத சூப்பர்னு சொல்றோம் ஒரு கேன. டிஸ்டர்ப் பண்ணாத கவிதை எழுதும் போது விமல்ஸ். ஏண்டா கடப்பாக்கல் தலையா, பாண்ட் பேப்பர்ஸ்ல ஏன்டா இப்படி கசக்கி போட்டு வச்சிருக்க? மரியாதையா கசக்கி போட்ட பாண்ட் பேப்பர்ஸ்ல காசு தரேன், வேணும்னா மேல் கொண்டு 1000 ரூபாய் கூட்டி தரேன். என் காதலி அருந்ததி மயங்குற மாதிரி ஒரு கவிதை சொல்றியா? அருந்ததியை பத்தி கவிதை? ஆடி வரும் பண்ணே, ஏன் அரை பாட்டில் ஜின்னே,
மூடி வச்ச நெருப்பே ஆ? ஆடி முத்தி போன ஆ? ஆ. தேடி வந்த என் மனசை விட்டுடாத கையே அம்மாடியோ உனக்கு தான் சைடுல எவ்வளவு பெரிய பையே ஆ, ஓ, ம்ம். ஐ லவ் யூ அருந்ததி ஐ லவ் யூ அருந்ததி I don't love you, Vimal. இப்ப வயலன்ஸ் வேணாம் சைலண்டா இருப்போம் இதெல்லாம் கல்யாணத்துக்கு